இங்கே ஒரு பையனுக்கு 30 வயசு ஆகுது. ஆனா, இன்னமும் அவங்க அம்மா தான் அவன வளர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அவனுக்கு சின்ன வயசுலேருந்து மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 5 வயசு பையனுக்கு என்ன அறிவு இருக்குமோ, அந்த அறிவு தான் அவனுக்கும் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, பேஸ்ட்டுக்கு பதிலா ஷாம்பு போட்டு தான் அவன் பல்லு விளக்கிட்டு இருக்கான். ஏன்னா, அதுக்குமே அவனுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா, என்னதான் இருந்தாலும் அம்மாவும் பையனும் ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்க அவங்க அம்மாவுக்கு ஒரு நாள் திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் போய் என்னன்னு கேட்டா, அவங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்களாமா. ஏன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி வியாதி இருக்கு. அது ரொம்ப இப்போ முத்தி போச்சாமா. அப்போ கூட அவங்க சாக போறது நினைச்சு அவங்க கவலைப்படல. நம்ம போனதுக்கப்புறம் நம்ம பையனை யார் பார்த்துக்கோன்னு தான் ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க வருத்தப்பட்டு இருக்க டைம்ல மைக்ரோ ஓவன்ல ஏதோ ஒன்று வச்சு வெடிக்க வச்சுட்டான். வெடிச்சதுக்கப்புறம் அதை பார்த்து சந்தோஷத்துல அம்மா இங்க வந்து பாருமான்னு தான் அவன் சந்தோஷமா தான் கத்திட்டு இருக்கான். அம்மா ஓடி வந்து உடனே மெயின் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு இன்னும் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. சரி, இனிமேல் அவனே பார்த்துக்கணும்னு சொல்லி டெய்லி அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சமைக்கணும், டெய்லி துணி துவைக்கணும் எல்லாமே சொல்லி தர்றாங்க. பட் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா மட்டும் வாழ்றதுக்கு அது மட்டும் பார்த்தா அதில் காசு வேணும்ல. அதனால பக்கத்தில் ஒரு பேக்கரியில் அவனை வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. ஆனா இவனால அந்த வேலைக்கு போகவே முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அம்மாவோட அரவணைப்பிலே வளர்ந்தனால வெளியாளர்களோட பேசி பழகுறதுக்கு இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அம்மா கிட்ட போய் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனால் அவங்க அம்மா அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு நீ போய் தான் ஆகணும் ஸ்ட்ரிக்டாக சொல்லி டெய்லி அவங்க அம்மாவே அவனை கூட்டு போய் வேலையில் விட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா காலையில் அவனை காணும். என்னடா எங்கெல்லாம் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணும். திடீர்னு பார்த்தா அவன் வேலை செய்கிற இடத்துல அவங்க அம்மாவுக்கு முன்னாடி எந்திரிச்சு அவன் போயிட்டான். அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து அப்படியே கண் கலங்கிட்டு அவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இனிமேல் நம்ம பையன் அவனே பார்த்துக்குவான்னு நினச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இவனே இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டான். ஆனால் டெய்லியும் காலையில் எந்திரிச்சுன்னா அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டே இருப்பான். அவங்க செத்துட்டாங்கிறது இவனுக்கும் தெரியும். ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் நீ அளவே கூடாது சொல்லி உன்ட்டு சத்தியம் வாங்கியிருப்பாங்க. எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்து டெய்லி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருக்கான். ஆனால் என்னதான் சிரிச்சிட்டே இருந்தாலும் அவனை அறியாமலே அவன் கண்ணு கலங்குது. இந்த ஸ்டோரி நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.